திமுக ஆதரவாளர் என்று இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திமுகவுடைய மிகப்பெரிய அண்டாவாக இருக்கக்கூடிய சீப்பு செந்தில் என்கிற பொறுக்கி கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். இத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அரங்கத்துல எங்க ஆளுங்க இல்ல, இப்ப வந்து பேச சொல்லு பாக்குறியா? எங்க ஆளுங்க வந்துட்டாங்க, இப்ப வந்து இப்படியே பேசுறாரியா? உன்னை எவன் பத்திரிகாரன் சொல்லுவான்? பத்திரிகாரனா நீ? இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? நீயே சொல்லிக்கிற உன் பேர் அண்டான்னு. என்னப்பா இவ்வளவு பெரிய மனுஷனை, ஒரு பத்திரிகையாளரை நீ அண்டான்னு சொல்றியே? என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. ஆக்சுவலா அவர் செந்தில் சொல்றதோ, செந்தில்வேல்னு சொன்னாலோ இல்ல சொம்புன்னு சொன்னாலோ அவருக்கு பிடிக்காது. ஆனா அவரே மேடையில சொல்லியிருக்காரு, இனி அண்டானே கூப்பிடுங்க, சொம்புலாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி. அதனாலதான் அவரை அண்டா செந்தில் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அண்டான்னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும், அதனாலதான் என்னை சொம்பு என்று சொல்கிறார்கள். நான் சொம்பு அல்ல, அண்டா. அப்ப அண்டாவனா கலாய்க்க தான்டா செய்வாங்க. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா அண்டா திமுக சொம்பு இல்ல, அண்டான்னு சொல்லிட்டா உதயநிதி பார்த்து சந்தோஷப்படுவார். உதயநிதி மனசு குளிரும், நம்மளை பத்திய மதிப்பு உயரும். அதுக்குதான் இந்த அல்பத்தனமான விலைக்குத்தான். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். இவர் பொதுவாவே எப்பேற்பட்ட நபர்னா, திமுக மேடையில ஏறி உட்காந்துக்கிட்டு கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்கன்னு திமுக தலைமை குடும்பத்துக்கு கழிவு விடக்கூடிய ஒரு நபர். உன்னைய திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி பேடா. நீ ஒரு பொறுக்கிடா. சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னைய. நான் ஒரு ஊடக நிகழ்வுக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்வுகளில் என்னை தவிர வேற யாருமே இல்லை திமுக காரங்க. அதனால என்ன பேச விடாம பாஜகவும் விஜய் கட்சியினுடைய தற்கொலைகளும் தடுத்து விட்டார்கள். இவருக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் போய் நாய்க்கு முன்னாடி நிக்கிறேன் தோழர்களே, பேச கூட ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் அங்கேருந்து பேடிஎம் அப்படின்னு ஒரு சவுண்டு. பேடிஎம் தருவான், அதாவது காசு வாங்கிட்டு பேசுறாங்களாம். பேடிஎம் அப்படின்னு கொச்சைப்படுத்துற மாதிரி. போன்பேவில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 200. நான் உங்களுக்கு இப்ப சொல்லும் போது உங்களுக்கு சிலருக்கு இதை கேட்கும் போது நகைச்சுவையா இருக்கும். அந்த இடத்துல நின்று கற்பனை பண்ணி பாருங்க. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போடாங்கடி எந்திரிச்சு அடிக்கு போறேன் தப்பு தப்புன்னு. ஓகே, நான் யாரையாவது அவ மாதிரி யாரையா பேசணும்னா, யாரையா தனிப்பட்ட முறையில பேசணும்னா, நான் என்ன தப்பா பேசுறேன்? நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல. ஏன்னா அழுகு அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? என் இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மனசாட்சியோட பேசுங்க. என்ன தப்பு பண்ணா கண்டா பேசுறது ஒரு தப்பா? எலவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. மகாராஷ்டிராவில் தேர்தலை 6 மாதம் தள்ளி வைத்து நீங்கள் 2000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து ஒரு கெட்ட வார்த்தையை உச்சரிச்சுட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுடா அப்படின்னு ஒருத்தங்க நல்லாதானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. மகாராஷ்டிரால இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லும் போது, கீழே இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வாப்பா அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்கு உடனே அவர் கோவப்பட்டுட்டு மேல செந்தில்வேல் வந்து அந்த ஒளிவாங்கிலேயே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு, அது என்ன கருணாநிதினு சொன்னானா ஸ்டாலின் சொன்னானான்னு தெரியல. அது என்ன ஆபாச வார்த்தையை, என்ன கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். வாடா ஒண்டி குண்டி வாடா, யாரா நீ? மேடையில நடு அவையில கத்துறாப்புல, ஆவேசமா இது பண்றாப்புல, வந்து பாடுறா நான் 100 பேரை இறக்கி காட்டட்டுமா அப்படின்னு கடுமையா ரொம்ப ஆவேசமா வந்து பேசுறாப்புல. மிக மிக தவறான பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை மேடையில இருந்தே சொல்றாரு. அப்படின்ற வார்த்தைய அங்க பெண்கள்லாம் இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க. செந்தில் பயன்படுத்துறாரு. செந்தில் பயன்படுத்துறாரு. நான் மனுஷன் தானே, எனக்கும் கோபம் உணர்ச்சி எல்லாம் இருக்குமா இல்லையா? அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நம்மகிட்ட இல்லாம யாருக்கு? செந்தில் அவர் சுற்று வரும்போது திமுக அரசு போன வருடம் 2025 பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாரு. உடனே கீழே இருந்த எல்லாரும் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா போன வருஷம் கொடுக்கவே இல்லை 1000 ரூபாய். ஏன்னா ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அதனால அந்த அரங்கத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, இனி இவங்க என்னை பேசவே விட போறது இல்ல. அப்ப நான் இனி இந்த அவையில இருப்பது கண்ணிய குறைவுன்னு நான் பேச்சை நிப்பாட்டிட்டு அரங்கிற்கு நடுவுல அதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உள்ள திமுக ஆதரவாளர்கள் ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு.
பாஜக, நாம் தமிழர், தாவேகா, அதிமுக சேர்த்து 99 பேர் இருக்காங்க. திமுக ஆதரவாளர் ஒருத்தர் தான் இருக்காரு. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? அவரே வீடியோ போட்டிருக்காரு பாருங்க, நாங்க வெளியே நின்னுட்டு இருக்கோம். இந்த நிலையில் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி வெளியே தயாராக காத்து கொண்டிருந்துள்ளார் செந்தில்வேல். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஆனா என்ன அப்படின்னா, இது போன்ற நபர்கள் இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாஜகக்காரங்க வெளியே வரட்டும், அவங்களுக்கு பாடம் புகத்தும். அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர இங்க நிக்கிறவங்க எல்லாம் சேகர் பாபுனுடைய வாரிசுகள் அப்படி இப்படின்ற கருத்தெல்லாம் சொல்றாரு. அதாவது இவன் ரோட்ல நடந்து போனா 4 பேர் திரும்பி பார்க்க மாட்டான். யார் அந்த மங்கூஸ் மண்டியானையா? மச்சான் ஒரு லூசுடா. இம்ச நச எச்ச அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு விடு மச்சான். இப்ப அவனை திட்டுற மூட்ல இல்ல. செந்தில்வேல் வெளில போனார்ல, அவர் வீட்டுக்கு போகல, வெளில போய் சேகர் பாபுக்கு போன போட்டு ஆட்களை இறக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த வெளில வர்ற வாசல்ல நின்றுட்டாப்ல ஒரு 100 பேரோட. இவன் கூலி ஆட்கள் யாரை கொண்டு வரான்னா, நம்ம பேட்டை ரவுடி சேகர் பாபுவோடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள், காளிகள், இந்த திமுக ரவுடிகள் இவங்களெல்லாம் கூட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு. இதுக்கு ரவுடிங்களை கூட்டின்னு வருவியா? எங்க ரவுடித்தனம் பண்ணனாலும் சேகர் பாபு போட்டு அடிக்கிறேன், கவனிச்சே நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டகரான்னு கேக்குறேன். வெளியில வாடா, உன்னை என்ன பண்றப்ப அப்படின்னு மிரட்டுறான். உதார் விடுற அளவுக்கு இவன் போறான் அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க, இந்த பொறுக்கியெல்லாம் ஊடகவியாளரா? அப்ப செந்தில்வேல் வெளில போனவரு சேகர் பாபுட்ட சொல்லி ஆட்களை இறக்கி வெளில வரட்டும், தகராறு பண்ணுவோம் அப்படின்னு திட்டமிட்டு தகராறு பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், பத்திரிகையாளர் வெக்கமே எல்லாம் போட்டுக்கு தெரியுது இல்ல, டைட்டில் பத்திரிகையாளர் அண்டா செந்தில்வேல் போட்டுக்கு தெரியுது இல்ல. நீ என்ன பத்திரிகையாளர்? சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். இவனை எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கருத்தரங்கத்துக்கு கூப்பிட்டீங்கன்னாக்கா இவனெல்லாம் ஆக்கப்பூர்வமான கருத்தை பேசுவானா? பேசாதீங்க, மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? எட்டனாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க, உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? இன்னைக்கு அண்டாலாம் வந்து கதறார். வெல்லட்டும் வெல்லட்டும் திராவிடம் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும். அப்ப அடுத்ததா ஊடகத்துக்கு போகும்போது கீழே என்ன போடணும்? திமுக ஊடக பிரிவை சார்ந்தவன், திமுக ஆதரவாளன் அப்படின்னு தானே போடணும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? சாதாரணமா யூடியூபை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் செந்தில்வேல்னா யாருன்னு தெரியும். இன்பநதி மூத்திரத்தை குடித்து வாழற நாய் நீ எல்லாம் வந்து பெரிய மானஸ்தம் மாதிரி என்ன பெரிய அப்படியே ஒரு பில்டப் கொடுக்குற. இதுல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய்க்கு வீடு வேற வாங்கியிருக்கான் இந்த 4.5 ஆண்டுகள்ல. நல்ல சாவு வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கவங்கள வண்டி கிடைக்குமாடா? இவனுக்கு எதுக்கு 6 லட்சம் 7 லட்சம் என்று டிஐபிஆர்ல இருந்து மாதம் செல்கிறது? எனக்கு வரக்கூடிய தகவல் 15 லட்சம் என்று சொல்கிறார்கள் மாதம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். எங்கள் பணத்தை எடுத்து இந்த நாய் உனக்கு கூவறதுக்கு நீ ஏன் கொடுக்குற? ஏதாவது ஊர்பட்ட பணத்தை நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கியே. உன் கேடுகட்ட கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் இதெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களே, அதுல இருந்து எடுத்து கொடுங்க.